ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் முந்தா நாள் வந்து பெனையாருக்கு போனேன் பாருங்கள். அப்போ வந்து என்ன நான் வாங்கினேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 150 ரூபா சொன்னாங்க. ஆனால் 150 ரூபா தான் வாங்கினேன். ஏன்னா வெளியூர்லேருந்து ரொம்ப தூரமாக வந்து ஏற்றி செலவுலாம் நிறையா பண்ணி வந்து விற்கிறாங்க. அவங்கள்ட்ட குறைச்சி கேட்க முடியல. அதனால் போயிட்டு போகுதுன்னு அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து எல்லா இடத்துலையும் 50 ரூபா. இதெல்லாம் திருவண்ணாமலையில் 100 ரூபா இந்த மாதிரி தான் விற்றாங்க. இது தேவையான நான் வாங்கலை. இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று எல்லோரும் வாங்குறாங்களேன்னு வாங்கிட்டு 40 ரூபான்னு வாங்கினேன். கடைசியாக வந்து இது என்ன ஃபேமஸ்னால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விற்கும். அந்த காலத்துலேருந்தே இந்த சுருளிக்கிழங்குல என்னென்னா ஜெல்லு அதிகமாக இருக்கும். பிரண்டையில் எவ்வளோ ஜெல்லு இருக்குதோ இது கால் முட்டிக்கு ரொம்ப நல்லது. இதை வெவிச்சோ இல்லை வறுத்தோ எப்படியோ சாப்பிட்லாம். இந்த சுருளிக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 80 ரூபா, நாங்கள் ஒரு இடத்துல 100 ரூபா நான் வாங்கவே இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அப்புறம் 6 மணிக்கு போலீஸ்காரங்களாம் மூட்டையை கட்டிட்டு போங்க சீக்கிரம், 6 மணி ஆயிடுச்சு, இருட்டிட்டு, இது மோசமான இடம். உடனே என்ன செஞ்சாங்க, இதை 50 ரூபாய்க்கு விற்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா 50 ரூபாய்க்கு 2 கிலோ விற்றாங்க. அதனால தான் பெண்கள் எல்லோரும் உடனே எதையும் வாங்கக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் 4 கடை ஏறி எந்த பொருளையும் வாங்கினாங்கன்னா நம்ம நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம். நிறைய பணத்தை மிச்சம் பண்ணி திறமையாக இருந்தால் கணவருக்கு மனைவியை பிடிக்கும். மனைவி திறமையாக இருந்தால் கணவருக்கு பிடிக்கும். அப்பா அம்மா நல்லா சொத்து சேர்த்து வச்சுருந்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் திறமையாக இருங்க. இந்த மாதிரி கம்மியான விலைக்கு 4 கடை ஏறி வாங்குங்க. அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ்.